ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஆரி ப்ளவுஸுக்கு ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணுறதா பார்க்க போகிறோம். எப்போது மாதிரி கீழே 1 இன்ச்சு நம்ம அதில் விடுவோம். வந்துட்டு நான் இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா நம்ம வந்துட்டு ஆரி ஸ்டாண்டில் இந்த மாதிரி மாட்டுறதுக்காண்டி இந்த மாதிரி நான் துணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சைடில் 4 சைடு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது கீழே வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அளவுக்கு நம்ம இந்த துணியோட சேர்த்து ஸ்டிச் பண்ணும்போது 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு வந்துட்டு கீழே ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம 1 இன்ச்சு விடுற இடத்துல நான் வந்துட்டு கரெக்டாக 1 இன்ச்சு விட்டுருக்கேன். 1 இன்ச்சு விட்டுருக்கேன். ஸோ 1/2 இன்ச்சு அதிலே வந்துடும். 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அவ்வளோதான் போதும். ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த ப்ளவுஸ் நம்ம வந்துட்டு லைனிங் கிளாத்தை கொடுத்து தைக்கும் போது கீழே மடித்து தான் நம்ம அடிப்போம். கீழே உள்ளக்கூடியே நம்ம இது பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு இந்த அளவு போதும். அதுக்கப்புறம் ஸ்லீவோட லென்த்து வந்துட்டு 10 வச்சுருக்கேன். பாருங்கள், 10 வச்சுருக்கேன். அந்த ப்ளவுஸோட லென்த் வந்துட்டு ஒரு 10 இருந்தது. ஸோ நான் 10 வச்சுருக்கேன். 9 தான் வச்சேன். 1/2 இன்ச்சு எதுக்குன்னா இதில் வந்துட்டு நம்ம இன்ச்சு நம்மளுக்கு சைட்லலாம் நம்ம அடிப்போம்னா, ஸோ இந்த 1/2 இன்ச்சு சேர்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு என்னென்னா ப்ளவுஸோட கையின் சுற்றளவு வந்து 7 இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல வச்சுருக்கிறேன் 7. நான் துணியை வந்துட்டு இழுத்து இந்த இதில் மாட்டிருக்கிறதுனால இது வந்துட்டு 7ங்கிற மாதிரி தெரியுது பாருங்கள். ஆனால் 7 தான் நான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கே தெரியும், ஒரு 1/4 இன்ச்சு கூடின மாதிரி இருக்கும். நான் 7 தான் வச்சுருக்கேன். துணியை நல்லா இழுத்து வைக்கிறனால நம்மளுக்கு 7/4 மாதிரி தெரியுது. ஸோ நான் 7 தான் வச்சுருக்கேன் கையின் சுற்றளவு. இப்போ வந்துட்டு நம்ம ப்ளவுஸோட லென்த்து வந்துட்டு 10 வச்சுருக்கோமா. 10 வச்சுருக்கிற இடத்துல ஒரு 3/2 இன்ச்சு பாருங்கள். இதுலேயுமே நான் 1/4 இன்ச்சு அதிகமாக தான் தெரியுது. நீங்கள் வந்துட்டு கீழே போட்டு பார்த்தீங்கன்னா 3.5 தான் வரும். இப்போ பாருங்கள் 3/4 இன்ச்சு வருது. 3.25 இன்ச்சு வருது. ஸோ நீங்கள் 3.5 தான் வைக்கணும். நீங்கள் கீழே போட்டு வச்சிங்கன்னா 3.5 வைங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டில் வச்சு நீங்கள் மார்க் பண்ணாதீங்க யாரும். நான் ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. 3 வச்சுக்கோங்க. 3.5 வச்சுக்கோங்க. 3.5 வச்சுட்டு இதில் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நடுவில் எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ப்ளவுஸோட லென்த் எடுத்தோம். இது வந்து கட்டை ப்ளவுஸ் தான், சின்ன ஆஃப் கை தான். ஸோ அவங்க வந்துட்டு எனக்கு 10 வைங்கன்னு சொன்னாங்க. நான் 9 வச்சு நம்ம வந்துட்டு கையின் சுற்றளவு பார்த்தோம். இதுதான் கையின் சுற்றளவு. இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடம் நம்ம 3.5 மார்க் பண்ணியிருக்கோமா. இந்த இடத்துல வந்துட்டு இந்த ப்ளவுஸோட இந்த ஹார்மோல் இருக்குல்ல, ஹார்மோல் வந்து ஷோல்டர் இந்த இடத்தையும் இப்படி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து நீங்கள் இந்த இடத்துல இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்க, இந்த மாதிரி இழுத்து வச்சிங்கன்னா நீங்கள் எங்கே வருதோ நீங்கள் கீழே வச்சு நீங்கள் அளவிடுங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னா இந்த இடத்துல வரும். ப்ளவுஸை நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்த நீங்கள் இது பண்ணலாம். நீங்கள் நார்மலாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் தப்பாக வந்துடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரியே வச்சு எடுங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு யாருக்கும் இந்த கை இந்த இடம் வந்துட்டு பிடிக்காது, டைட்டாகாது. இந்த மாதிரி நீங்கள் அவங்களோட அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த மாதிரி இழுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இதில் மார்க் பண்ணிக்கோங்க. நான் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல மார்க் பண்ணி இதில் 1.5 இன்ச்சு போல் விட்டுருக்கேன் பாருங்கள். இதில் வந்துட்டு நான் ஒரு 1.5 இன்ச்சு எடுத்து நம்ம இதில் வச்சுட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு இங்கிட்டு வந்துட்டு நீங்கள் தையலுக்கான அளவு விட்டுறணும். இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு எடுத்து இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் இந்த இடத்துல எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி இங்கிட்டும் அதே மாதிரி வச்சு மார்க் பண்ணி இந்த சைடு நான் 1.5 இன்ச்சு விட்டுருப்பேன். இந்த தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலை வச்சு பொடிக்கிச்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியும். இது வந்துட்டு 1.5 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம் கீழே. இதை நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி வளைய போட்டுக்கோங்க. இந்த இடத்துல வளைய போட்டுட்டு இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க.
இது எதுக்குன்னா இது வந்துட்டு ஃப்ரண்ட் ஸ்லீவ், ஃப்ரண்ட் பக்கம், இது முன்னாடி பக்கம், இது பின்னாடி பக்கம். ஸோ முன்னாடி பக்கம் வந்துட்டு இப்படி இருக்கும். இதே நீங்கள் ஆப்போசிட் சைடு நீங்கள் இந்த ஸ்லீவை வரைஞ்சிங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டு இந்த சைடு வந்துடும், இந்த பக்கம் இந்த சைடு வந்துடும். இது முன்பகுதி, இது பின்பகுதி. ஸோ நீங்கள் முன்பகுதி இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க, வரைஞ்சி மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் வந்துட்டு தையலுக்கான அளவை நீங்கள் இதில் விட்டுருங்க, 1/2 இன்ச் அளவு விட்டுட்டு நீங்கள் இதுக்கு கீழே நீங்கள் ஆரி ஒர்க் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆரி ஒர்க் வந்துட்டு இதுக்கு அங்கிட்டு வரக்கூடாது, அதே மாதிரி இதுக்கு அங்கிட்டும் வரக்கூடாது. இந்த நடுவில் இந்த சைடு இவ்வளோ தான் போடணும். நீங்கள் ஆரி ஒர்க்கு செயின் போடும்போது, த்ரெட்டில் செயின் போடும்போது இந்த கோட்டுக்கு மேலேயும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மேலே போடலாம். அதே மாதிரி இதில் ஒரு 1/2 இன்ச் அளவு நீங்கள் விட்டுருங்க. அதே மாதிரி இது 3.5 இன்ச்சு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த உங்களுக்கு பிடிப்பாக இருக்காது. ஸோ நான் அதுக்கு தான் 3.5 இன்ச்சு விடுறேன். 3.5 இன்ச்சு, அதுவும் நீங்கள் இந்த ஹார்மோல் சைடு இருக்குல்ல, இந்த இடத்துலேருந்து நீங்கள் இப்படி தான் எடுக்கணும். இப்படி எடுங்க பாருங்கள், இப்படி வச்சு இதில் 3.5 இன்ச்சு விடுங்க. கொஞ்சம் சின்ன உடம்பு, ரொம்ப சின்னதாக ஒரு 6.5 4.5 அப்படி ஒரு கைக்கு வந்துட்டு நீங்கள் 3 வச்சாலே போதும் இந்த இடத்துல. இது கொஞ்சம் பெரிய உடம்புனால நீங்கள் 3.5 வச்சு ஆகணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு ஸ்லீவும் அதே மாதிரி தான். முன்பகுதி இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணும்போது முன்பகுதி இந்த சைடு வந்துடும், பின்பகுதி இந்த சைடு வந்துடும், ஆப்போசிட் சைடு நம்ம மார்க் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எதுவும் தெரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.